அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது சக்தி டிவியின் எதிரொலி நிகழ்ச்சி. தமிழ் பேசும் மக்களின் ஒலியான எதிரொலி வாராவாரம் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக சமூக கலாச்சார பண்பாட்டு விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பெண்களுடைய பக்கம் கவனம் செலுத்தலாம் என்று இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 16 நாட்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஒன்றாக இணைந்து பெண்களுக்கான சம அந்தஸ்து, அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு அவர்களை வலுவூட்டும் செயற்திட்டத்தை ஆரம்பித்திருந்தது. எனவே நாடு முழுவதும் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் இந்த 2 வேறு பேரணிகள் வந்து இன்றைய தினம் மகரகமவில் அந்த நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தோம். எனவே இதன் ஒரு அங்கமாக இன்றைய எதிரொலி பெண்கள் தொடர்பாக அதிகம் கவனம் செலுத்தப் போகிறது. எனவே பெண் என்று சொல்பவள் தன்னை இயக்கி அதே நேரத்தில் கூடவே இருக்கின்ற சமூகத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வாறான ஒரு பெண்ணுக்கு எல்லாமே கிடைக்கிறதா, எல்லா உரிமையும் கிடைக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். எனவே அது தொடர்பாக ஒரு சிறிய ஒரு ஆய்வை தான் இன்றைய எதிரொலி கொண்டு வர இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நிகழ்விற்கு வந்திருக்கின்றவர்களையும் அதே போன்று ஊடகவியலாளரையும் அறிமுகப்படுத்த வேண்டும். என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம். நிச்சயமாக இன்று நாங்கள் பெண்கள் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பேச வேண்டும். நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். வணக்கம் ரஜினி. இன்றைய தினம் எங்களோடு வந்திருக்கின்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அதிதிகளை நாங்கள் முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும். முதலில் எங்களோடு அனுஷானி அழகராஜா, இவர் பாலின சமத்துவ ஆய்வாளர், அதுபோல் சமூக செயற்பாட்டாளர். அவரை நாங்கள் நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். வணக்கம். அடுத்து எங்களோடு ரணிதா மயூரன் இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு சட்டத்தரணி, குறிப்பாக பெண்களோடும் அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் செயற்பட்டுக் கொண்டிருப்பவர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அடுத்து எங்களோடு திருமதி ஃபௌமியா ஷரீப், இவர் பெண்கள் உரிமைகளின் செயற்பாட்டாளர், கிழக்கு மாகாணம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். நான்காவதாக எங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் திரு வி வீரசிங்கம். இவர் பெண்கள் உரிமைகள் தொடர்பான ஒரு ஆலோசகர். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்றாயிற்று. ரஞ்சனி, நாங்கள் முதலில் சட்டத்தின் பக்கம் செல்லலாம். எனவே ரணிதா மயூரன், உங்களிடமான எங்களுடைய முதலாவது கேள்வி வருகிறது. பெண்களுக்கான சட்டம், பெண்களுக்கான சட்டம், இந்த பெண்களை பாதுகாப்பதற்காக நாட்டிலே பலவிதமான சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் தொடர்பாக பொதுவாக சட்டங்கள் என்று சொல்லும் போது அது கணக்கில் அடக்க முடியாது. ஆனால் ஒரு சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வாறான சட்டங்கள் இருக்கிறது, அந்தந்த சட்டங்களை நாங்கள் தற்போது அதை நடைமுறைப்படுத்துகிறோமா அல்லது அது பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு பெண்களிடம் இருக்கிறதா? சட்டம் தொடர்பான ஒரு பார்வையோடு ஆரம்பிக்க இருக்கிறோம். நன்றியுமா உங்களோட கேள்விக்கு. பெண்களும் சட்டமும் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணுமெண்டேக்கில் பெண்களினுடைய திருமணத்தில் இருந்து கடைசியாக அவர்களுடைய இறப்பு மட்டுமான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையும் என்ற விடயம் தொடர்பாகவும் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ பெண்களினுடைய திருமணம், அதோடு சொத்து, அப்படியான விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கல. அந்த முழுமையான விடயங்களும் வந்து பொது சட்டத்தால் ஆளப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கினதான பிரிவுகளை கொண்டதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் விசேடமாக சில விசேட சட்டங்கள், அதாவது ஆள்சார் சட்டம், இடம்சார் சட்டம் என்று சொல்லலாம். குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் வந்து தேசவளமை சட்டம் ஒன்று அமலில் இருக்குது. அதே நேரத்தில் கண்டிய சட்டம், மற்றது வந்து முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டில் வந்து முஸ்லீம் சட்டம் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுடைய சில இடங்களில் வந்து சொத்து சம்பந்தமாக ஆளுது. அதே நேரத்தில் சில விடயங்கள் வந்து திருமணம், மற்றது வந்து அவர்களுடைய சொத்து பரிமாற்றம், மகவேற்பு, இப்படியான விடயங்களை கையாளுறதா இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் என்ற விடயங்களை பார்க்கல பொதுவாக வந்து எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையும் குற்றவியல் நடவடிக்கையும் தான் வந்து முழுமையாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதே நேரத்தில் குற்றவியலோடு தொடர்பான விடயங்களை வந்து கையாளுகின்ற சட்டமாக இருக்குது. இதிலும் விசேடமாக வந்து 1995ஆம் ஆண்டு தண்டனை சட்டக்கோவையில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களுக்கு அமைவாக பாலியல் தொந்தரவு, பாலியல் துஷ்பிரயோகம், அதே நேரத்தில் பாலியல் வல்லுறவு தொடர்பான விடயங்களுக்கான
தண்டனைகளும் தண்டனைகளுக்குரிய இதுகளும் வந்து மாற்றம் அடைந்து அதில் திருத்தங்களாக கொண்டு வரப்பட்டதோட தண்டனைகள் வந்து அதிகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுது. அதே மாதிரி புதிதாக கொண்டு வரப்பட்ட பராமரிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த சட்டத்தில் வந்து உண்மையாகவே வந்து பாதிக்கப்படுகின்ற பெண்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் அல்லது தங்களை பராமரிக்க முடியாதவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பராமரிப்பை வழங்கக்கூடிய அதே நேரத்தில் பராமரிப்பு மறுக்கிறவர்கிட்ட வந்து இருந்து பராமரிப்பை கோர்றதுக்கான ஒரு நியாயாதிக்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்றா இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப வன்முறை தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஒன்று வந்து 2005ஆம் ஆண்டு அளவில் கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒரு ஆளால் பாதிக்கப்படுகிற நபர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு கோரி வந்து நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கினை தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து முழுமையாக பெண்களுக்கு எதிரான வன்முறையை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. ஸோ இப்படியாக பல்வேறு விடயங்கள் வந்து பெண்களை பாதுகாப்பதற்கான, அதாவது பெண்களை வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக, சிறுவர்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டதாக சட்டங்கள் அமுல்ல இருக்குது. இந்த சட்டங்கள் இருக்குது என்றதை வந்து நாங்கள் கதைக்கலாம், கூறலாம். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் விழிப்புணர்வோட மக்களுக்கு சென்றடையக்கூடிய விடயமாக இருக்கிறது அல்லது மக்கள் இந்த சட்டங்கள் தொடர்பாக எந்த அளவுக்கு அறிவூட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. விசேடமாக வந்து போரால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், அதாவது வந்து இப்போ வந்து போருக்கு பின்னரான சூழ்நிலையில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளினுடைய அறிக்கையிடுதல் வந்து மிகவும் அதிகளவானதாக காணப்படுது. இதுக்கு காரணம் வந்து போரினுடைய பாதிப்பும் அதே நேரத்திலே சட்டமும் ஒழுங்கில் இருக்கிற பிரச்சனையும் மக்களுக்கு சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக இருக்கிற விழிப்புணர்வில் இருக்கிற குறைபாட்டு தன்மை. ஸோ இந்த விடயங்கள் சட்ட ஏற்பாடு இருந்தாலும் விழிப்புணர்வு, போருக்கு பின்னரான சூழ்நிலைகளில் ஏற்படுகிற பாதிப்புகள், இந்த விடயங்களை பார்க்கல பெண்கள், அதுவும் போரால பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கிற பெண்கள் வந்து மிகவும் அரிதான அளவில் தான் இதனுடைய பாவனையை அல்லது பாதுகாப்பை வந்து பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள் என்று கூறலாம். நன்றி ரணிதா மயூரன். தொடர்ந்து பேசலாம். இது வந்து சட்டம் என்று சொல்வது ஒரு சிறிய ஒரு விடயத்துக்குள் உள்ளடக்க முடியாது. தொடர்ந்து பேச வேண்டிய நேரத்தில் இருப்போம். ரஞ்சினி, நாங்க அடுத்து போகலாம். அனுஷானி அழகராஜா, இவர் வந்து பாலின சமத்துவ ஆலோசகர். ஆண் பெண் என்று பார்க்கும்போது அந்த முக்கியமான இந்த சமத்துவம் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த பாலின சமத்துவம் என்று எதை நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆண் பெண் என்று வரும்போது என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? பாலின சமத்துவம் என்று நாங்கள் சொல்ற விஷயம் வந்து உரிமைகள் தொடர்பான விஷயம் ஒன்று இருக்குது. மற்றது வந்து நடைமுறை சம்பந்தமான விஷயம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அளவான வாய்ப்புகள் கொடுக்கப்படுதா, இல்லாட்டி ஆண்களுக்கு கிடைக்கிற அதே அளவான கவனிப்பும் மரியாதையும் வந்து சமூகம் பெண்களுக்கு கொடுக்குதான்றது பாலினம் சம்பந்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது விழிப்புணர்வு சம்பந்தமான விஷயம் வந்து முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி வந்து பெண்கள்கிட்ட வந்து பாலியல் சமத்துவம் என்றா என்ன என்கிற விழிப்புணர்வு இருக்குதான்றது. எதை வந்து அவை தங்களுக்குரிய பாலியல் சமத்துவமா கருதினம் என்ற கருத்து வந்து ஆளுக்கால் வித்தியாசப்படலாம், ஒரு மட்டத்துக்கு மட்டும் வித்தியாசப்படலாம். படித்தவர்களுக்கு வந்து பாலியல் சமத்துவம்ன்றது ஒரு வேற பிரச்சனையா இருக்கு, உரிமை தொடர்பானதா இருக்கு. இதே சாதாரண அடிவர்க்கத்து மக்களுக்கு வந்து தங்களுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வாதார உதவி இல்லாட்டி ஒரு திருமணத்துல நிலைத்திருக்கிறதுன்றது அப்படி கருத்தியல் முறையில் அது வேறுபடலாம். அதால யார் எந்த வர்க்கத்து ஆக்கள் பாலியல் சமத்துவம்ன்றது என்னென்று விளங்கிக் கொள்ளினம்ன்றது வந்து அதுல வித்தியாசம் இருக்கு. அதோட வந்து சொன்ன கருத்துகள்ல வந்து நான் 2-3 விஷயத்த வந்து சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். சட்டம் தொடர்பாக கேட்டிருந்தீங்க. சட்டம் வந்து இருக்கு, எழுத்துல இருக்கு, நடைமுறையில இருக்கு. அது வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு பெண்களுக்கு அதை பத்தின அறிவு இருக்கிறது, இல்லாட்டி யார்கிட்ட போகணும், எங்க சொல்லணும், அது என்னென்று முறையிடணும் என்ற அந்த விழிப்புணர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி. ஒரு சமூகத்துல வந்து எல்லா தட்டு மக்களோடையும் கதைத்து பேசுகிற ஒரு ஆய்வாளர் என்ற வகையில இதுவரைக்கும் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா பெரும்பாலான மக்களுக்கு அந்த ஒரு தகவல் வந்து கிடைக்கிறதில்ல. அந்த தகவல் கொடுக்கறது வந்து ஒன்றில் அரசாங்கமா இருக்கலாம், இல்லாட்டி தனியார் நிறுவனமா இருக்கலாம்,
வேற எதுவானாலும் இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு சொல்லப்படுகிறதுன்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம். ரெண்டாவது வந்து போருக்கு பின்னான காலப்பகுதி வந்து ஒரு ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வந்து இப்ப பெண்களுக்கு உருவாயிருக்கு. முக்கியமா வடபகுதியில வாழ்ற நார்த் அண்ட் ஈஸ்ட் ரெண்டு இடங்களிலும் இருக்கிற மக்களுக்கு வந்து போருக்கு பின்னான வாழ்க்கைன்றது மிகவும் மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்குது. வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது. மற்றது பெண்கள் மீதான சமூகத்தின் எதிர்பார்ப்பு, ஒரு கலாச்சாரத்தை வந்து அவர்கள் காக்க வேண்டிய அந்த திணிப்பு வந்து பெண்களிடம் அதிகமா செலுத்தப்பட்டிருக்கிறபடியா வன்முறையோ இல்லாட்டிய தொடர்பான விஷயங்களோ வந்து பெரிய அளவுல கவனத்தில் எடுக்கப்படுறது இல்லை. இப்ப முக்கியமான பிரச்சனை வாழ்வாதாரம். வாழ்வாதாரத்தை என்னென்று பாக்குறது என்கிற அந்த விஷயத்துல வந்து வன்முறை என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அளவுக்கு ஒதுக்கப்பட்டு கொண்டு போகுது. புதுசா சட்டங்கள் வருது. சில இடங்கள் நடைமுறையில் இருக்கு, சில இடங்கள் நடைமுறையில் இல்ல. இதே பெண்கள் ஓரளவுக்கு துணிந்து வந்து அதை முறைப்பாடு செய்ய போனா கூட எந்த அளவுக்கு சிவில் நிர்வாகமும் சரி இல்லாட்டி நீதி நிர்வாகமும் சரி எந்த அளவு சென்சிட்டிவிட்டியோட அதை கையாளிக்கணும் என்றது இல்லாட்டி இந்த பெண்களின் முறைப்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்கப்படுறதுன்றதும் ஒரு கேள்விக்குரிய விஷயம். இப்ப சாதாரணமா ஒரு கிராமத்துல இருந்து வர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு போலீஸ் நிர்வாகத்துக்கு போய் முறைப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய நாள் நிறைய நேரம் எடுக்கும். நிறைய தைரியம் வேணும் போய் சொல்றதுக்கு. நான் சொல்ற இடத்துல அங்க இருக்கிறாக்கள் அதுக்கேற்ற மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணுமா? ஒரு வன்முறை என்று வர ஒரு முறைப்பாடை வந்து என்னென்று கையாளுறதுன்னு சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணுமா? இல்லாட்டி அவையில எங்க யாரோட கதைக்க விடணும், எங்க கொண்டு எங்களுடைய குடும்ப சூழல், சமூக சூழல், எங்களுடைய கட்டமைப்பு வந்து ஒரு போலீஸ் நிலையத்திற்கு செல்வது என்பது ஒரு பெண்ணால் செய்யும் போது அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அனுஷானி அழகராஜா, ரஞ்சனி, இந்த நேரத்தில் வந்து நீங்க திரு வீரசிங்கம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக. அதாவது நான் அவரிடம் குறிப்பாக கேட்கிற கேள்வி, அதாவது இலங்கையில உள்நாட்டு உற்பத்தியில வந்து நீங்க பிளான்டேஷனோட ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இலங்கையில உள்நாட்டு உற்பத்தியில வந்து பொருளாதாரத்துல முதுகெலும்பா இருக்கிறது வந்து நிச்சயமா தேயிலையும் ஆடை கைத்தொழிலும் தான். இதுல வந்து பெண்கள் தான் வந்து இதுக்கு வந்து மூல காரணமா இருக்கிறாங்க. அந்த பெண்கள் அந்த உற்பத்தி நடவடிக்கையில மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லையா, அதை தாண்டி வராங்க இல்லை. அதை தடுக்கிறது யாரு, அல்லது அவங்க முன் வரக்கூடிய சாத்தியம் இருந்தாலும் அதை தடுக்கிறாங்களா? அதுல என்ன காரணம் அவங்களால முன்னுக்கு வர முடியாம இருக்கிறதுக்கு? நன்றி. விசேடமாக எங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் அங்கே மட்டும் இல்லை, முக்கியமான பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கிறது பெண்கள் தான். அது பெருந்தோட்டமாக இருக்கலாம், விவசாயம், இந்த ஆடை தொழிற்சாலை இருக்கலாம், வெளிநாட்டு, இந்த மூணுலேயுமே பெண்களோட பங்களிப்பு தான் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட சமூகத்தில் அவங்களுக்கு சில கட்டமைப்பை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதே அவங்களுக்கும் அவங்களுக்குள்ளாலையும் சின்ன வளர்ப்பு காலத்திலிருந்து பெண்களுக்கு சில கடமைகள் பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறத அவங்க உள்வாங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு தான் முடியும் என்ற சிந்தனை அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அதே மாதிரி சமூகத்திலையும் பெண்கள் இதுக்கு மேல வாரது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல என்ற ஒரு கருத்தியலும் இருக்கிறது அவர்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில். அப்ப பெண்கள் அந்த கட்டுப்பாடிலிருந்து உடைச்சி வெளியில வாரத்துக்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி சமூகம் அந்த பெண்கள் அதுல இருந்து வெளியில வாரத்துக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்க, எவ்வளவு தூரம் அந்த கட்டமைப்பை உடைத்து கொண்டு வெளியில வந்து அவங்களும் சமமான பங்களிப்பு வழங்குறதுக்கு எவ்வளவு தூரம் இந்த சூழல் உருவாகி இருக்குன்ற ரெண்டு விடய அடிப்படையில் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். ஏன்னா சில எங்களோட சின்னதிலிருந்தே பெண்களை வளர்க்குறது, உங்களோட வீட்டு வேலை செஞ்சா போதும் அல்லது குறிப்பிட்ட வேலைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டே வளர்க்குறோம் நாங்கள். அப்போ பெண்கள் சில நேரங்களில் பொருளாதார ரீதியில் அந்த தொழில், தேயிலை தொழில், ஆடை தொழில், வெளிநாட்டு தொழிலோடு நின்றுறாங்க. எங்களோட வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் பெண்கள் அவ்வளவு தூரம் எங்களோட வரவுக்கு எவ்வளவு உதவி செய்கிறாங்கிறது அடிப்படையில் செலவு எவ்வளவு நாங்கள் ஒதுக்குறோம் என்ற சிந்தனையும் இல்லை. எங்களோட அது சொல்றது ஜெண்டர் பட்ஜெட்டிங் அண்டு பாலிநிலை அடிப்படையிலான வரவு செலவு திட்டம் இன்னும் எங்கள் சமூகத்தில் அந்த கருத்தியல் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு தங்களோட கல்வி முறையில், நம்ம கல்வி முறையிலிருந்து சமூக கட்டமைப்பிலிருந்து சமயம் கலாச்சாரத்திலிருந்தும் பெண்கள் அந்த வரையறைக்கு வெளியில் வாரதை எவ்வளவு தூரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்திலும் இருக்குது. விசேடமாக ஆண்கள் பார்வையில் பெண்கள் அந்த வெளியில் உடைச்சு கொண்டு வரதை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நானும் உங்களோட கதைக்கு வர்றது என்னென்னா, பெண்கள் அவங்களோட கட்டமைப்பிலிருந்து வெளில வர்றதுக்கான அநேகமான செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இவங்க சொன்ன மாதிரி சட்டத்தில் நிறைய வரையறைகள், சட்டத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்க. உங்களோட தொலைக்காட்சியிலையும் கடந்த 16 நாட்கள் நான் பார்த்தேன், பெண்கள்
எவ்வளவு தூரம் முன்னுக்கு வரணும் என்ற கருத்தியல் உருவாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மிகவும் பாராட்டப்பட்ட விடயம். ஆனால் அவங்கள தடுக்கிற இன்னொரு பகுதி, நாங்கள் பாலியல சமத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் இருபாலாரும் அதில் இருக்கணும். ஆனால் பெண்களை வெளில வாரத்துக்கு ஆண்கள் எவ்வளவு தூரம் அவங்களோட விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்துகிறோம், அவங்கள எவ்வளவு தூரம் இந்த பெண்களை உள்வாங்கிறதுக்கான கருத்தியலை கொண்டு வரோம்ன்றது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி பெருந்தோட்டமாக இருக்கலாம், ஆடை தொழிற்சாலை இருக்கலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருக்கலாம். பெண்கள் அந்த பொருளாதாரத்துக்குள்ளே இறுகி கிடக்கிறதுக்கு இந்த சமூக கலாச்சார சிந்தனையும் அவர்களுக்குள்ளாக உள்வாங்கப்பட்டிருக்கிற கருத்தியலும் விசேடமாக ஆண்கள் மத்தியில் பெண்கள் இவ்வளவுதான் இருக்கணும் என்ற சிந்தனையும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துது. அதில் மாற்றத்தை கொண்டு வராத வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பெண்கள் அதுக்குள்ளே அந்த ஃப்ரேமுக்குள்ளே வச்சு கொண்டு தான் கதைக்க வேண்டியிருக்கு. நன்றி திரு வி வீரசிங்கம் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். பொதுவாக கல்வியாக இருக்கலாம், அல்லது தொழில்துறையாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதியாக இருக்கலாம். இலங்கையில் பார்க்கும்போது பெண்களுடைய வீதம் 50% அதிகமாக இருக்கிறது இந்த 3 முக்கியமான துறைகளில். ஆனால் பெண்களுக்கான சம உரிமை, அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான வலுவூட்டல் கிடைக்கிறதா என்று பார்க்கும்போது இல்லை என்ற ஒரு பதில் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் திருமதி ஃபௌமியா ஷரீப், நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு செல்வதற்கு முதல் உங்களிடம் பேசலாம். அதாவது கிழக்கு மாகாணத்தில் உங்களுடைய செயற்பாடு இருக்கிறது. பொதுவாக கல்வி என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் முக்கியம். இதே நேரத்தில் முஸ்லிம் பெண்களுக்கும் கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே நேரத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு சமயமும் நல்வழிக்காகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில். எனவே இந்த மார்க்கத்தோடு சேர்த்து கலாச்சாரமும் மாறாமல் கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை எப்படி கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்கிறார்கள் என்று உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? நன்றியுமா, மிகவும் ஒரு அருமையான கேள்வி. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் பெண்களுடைய கல்விக்கு அவர்களுடைய பாதுகாப்பு என்பதே ஒரு பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற துணைப்பொருள் கூட இந்த கல்வியை அனைவருக்கும் பாதுகாப்பான ஒன்றாக மாற்றுவோம் என்கிற ஒரு துணைப்பொருளை தான் நாங்கள் கூடுதல் இங்கே கலந்துரையாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலேயே என்னுடைய பார்வையில் இஸ்லாம் ஒரே வார்த்தையில் சொல்கிற ஒரு விஷயம்தான் கல்விங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, கட்டாயம் அது எங்களோட மார்க்கத்தை பொறுத்தளவில் ஒரு பெண்ணுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லா சமயங்கள்லையும் இருக்கிற மாதிரி பிற்பாடுகள் கொண்டு வரப்பட்ட சில விழுமியங்கள், கலாச்சார நடைமுறைகள், துணை கலாச்சாரங்கள், இந்த மாதிரியான விடயங்களால் இப்போ ஏற்கனவே பேசப்பட்ட மாதிரி கிழக்குலையும் ஒரு தனிப்பட்ட கலாச்சார விழுமிய பண்பாடுகள் காணப்படுது எல்லா விஷயங்கள்லையும். அது கல்வியில மட்டுமில்லை, திருமண நடைமுறையா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களுடைய வாழ்வியலில் அனைத்து விடயங்கள்லையும் ஒரு பெண் என்று சொன்னா அவங்க ஒரு தனியான ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க. அதுக்கு அங்கால அந்த பெண் வெளிக்கிட்டால் அவக்கு அது சமூகத்தில் அவ பத்தி ஒரு பார்வையும் அவ பத்தி ஒரு மனப்பதிவும் வித்தியாசமாக இருக்குது. அதை உடைச்சு கொண்டு வெளியில வாரதுதான் இன்றைக்கு அங்க இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இதுல ஏற்கனவே இந்த கடந்த ஒரு 30-20 வருடங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அப்ப இருந்த நிலைமைக்கு இப்ப கிழக்குல இருக்கிற கல்விக்கு அந்த பெற்றோர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், பெண்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கூடியிருக்குது. உண்மையிலேயே முஸ்லிம் பெண்கள் எடுத்தாலும் கூட சொல்றாங்க, கிட்டத்தட்ட பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகிற நாங்க அந்த மதிப்பீடுகளை பார்க்குற நேரம் முஸ்லிம் பெண்கள் தான் இதை இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் எத்தனை விதமான பெண்கள் அங்கே போயிட்டு படிக்கிறாங்கன்னு பார்க்குற நேரம் தான் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பெண்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அங்கே சென்று படிக்க செல்ல முடியாத, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்தில் இருக்கிற சில பார்வைகள், பெற்றோருக்கு இருக்கிற சில அச்சம், அதே நேரம் பல்கலைக்கழக கல்வி, நாங்கள் கல்வி சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஒரு பிழையான மனப்பதிவு இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதாவது ஒரு தொழிலை நோக்கித்தான் நாங்கள் கற்கிற கல்விங்கிறது ஒரு தொழிலை தேடிக்கொள்றதுக்கானதுதான் என்கிற மாதிரியான ஒரு பார்வை சமூகத்தில் இருக்குது. அது நிச்சயமாக மாற்றப்படணும். அடுத்தது கல்வி என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் அது பாடசாலை அல்லது பல்கலைக்கழகங்களில் படிக்கிறது மாத்திரம்தான் கல்வி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அதுக்கு அப்பால நாங்கள் நினைக்கிறோம் முஸ்லிம் பெண்களாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணத்திலேயோ இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களை இன்னும் பல துறைகளில் நாங்கள்
அவர்களை மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இன்றைக்கு உணரப்படுது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அது ஒரு இனமாக இருக்கலாம், ஒரு மொழியாக இருக்கலாம். பெண்கள் அனைவருக்கும் கல்வி என்பது ஒரு பொது உடைமை. ஆனாலும் அந்த பொதுவாக சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால் பெண்கள் வேலைக்கு போவதற்காக கல்வி, எனவே வேலைக்கு போக தேவையில்லை, பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் கல்வி கற்க தேவையில்லை என்ற அந்த பொருளாதார வசதி இல்லாத போது என்ன நடக்கிறது? ரஞ்சனி, தொடர்ந்து பேசலாம். எதிரொலியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். தமிழ் பேசும் மக்களின் ஒலியான எதிரொலி இன்று பெண்களுடைய சம உரிமை, பாதுகாப்பு, வலுவூட்டல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச இணைந்து 16 நாள் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம். அந்த திட்டம் வடக்கிலும் கிழக்கிலும் ஆரம்பித்து இன்றைய தினம் மகரகமையில் நிறைவுக்கு வந்தது. ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு கிராமத்தையும் கடக்கும் போது பெண்கள் தாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை தங்களுடைய கைப்பட எழுதி நியூஸ் ஃபர்ஸ்டால் கொண்டு செல்லப்பட்ட பெட்டிகளுக்குள் இட்டிருந்தார்கள். அவற்றை பார்க்கும்போதுதான் தெரிகிறது அவ்வளவு விடயங்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்று. இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். ரஞ்சனி, உங்களுக்கான சந்தர்ப்பம். என்னுடைய கேள்வியை நான் சட்டத்தரணி ரணிதா மயூரனிடம் கேட்க இருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. உலகத்தில் முதல் பெண் பிரதமரை தெரிவு செய்தது இலங்கை தான். தெரிவானவர் இலங்கையில் தான். அதேபோன்று கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூட தெரிவித்திருந்தார், எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 25 வீதத்தால் அதிகரிப்பதற்கான சட்டமூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று. இது அவ்வளவும் இலங்கையில் இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான சமத்துவம் பெண்களுக்கு வழங்குகின்ற நிலையில் ஏன் அதை நாங்கள் பயன்படுத்துவதில்லையா, அல்லது அதை கையாளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? முதல் நான் சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப சமத்துவம்ன்றது உண்மையா எழுத்துல எழுதி கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறை, பாரம்பரியங்கள், கலாச்சாரம், அந்த விழுமியங்களுக்குள்ளால வரணும் சமத்துவம் என்ற விடயம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால், பால்நிலை வேறுபாடு, பால்நிலை சுரண்டல் அப்படியான விடயங்களை இந்த இடத்துல பார்க்கணும். சமத்துவம்ன்றது எங்களுடைய அரசியலமைப்பில் கூட ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஏற்பாட்டு பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது. பால், இனம், மொழி, மதம் வேறுபாடு எந்த விதமும் இல்லாமல் சகலரும் சட்டத்துக்கு முன் சமமானவர்கள் உண்டு. இந்த சமத்துவம் என்றது எங்களுடைய தாய் சட்டமான அரசியலமைப்பிலேயே சொல்லப்பட்டிருந்தாலும் பால்நிலைக்கான சுரண்டல்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றுக்கொண்டு தான் இருக்குது. எங்களுடைய நாடு முதலாவது உலகின் பெண் பிரதமரை கொண்டிருக்கிற நாடு என்ற ஒரு பெருமையை கொண்டிருந்தாலும் அடிமட்ட வர்க்கத்தில் அல்லது சமூக மட்டத்தில் கிராமிய மட்டங்களில் இருக்கிற பெண்களினுடைய நிலையும் அவர்களுடைய சமத்துவ போராட்டங்களும் என்றது மிகவும் பாரியளவான போராட்டமாக தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல பெண்களினுடைய உள்ளூராட்சி பிரதிநிதித்துவ பங்களிப்புக்கு 25 வீதம் ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு சட்டமுள்ள வரைவு வருதுன்னு சொல்லி சொல்றீங்களேன்னு சொல்லி சொன்னா பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கான போராட்டம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2-3 தசாப்தங்களுக்கு மேலான போராட்டத்துக்கு பிறகுதான் 2015ஆம் ஆண்டுல அது ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அதுவும் சட்டமூலமாக பாராளுமன்றத்தில் எவ்வளவு வாத பிரதிவாதங்களை கடந்து என்னென்றது வெளியால வரப்போகுது என்றது அடுத்த கேள்விக்குறி. ஸோ இங்கே நாங்கள் பார்க்கணும், சமத்துவம் என்றது சமத்துவம் பேரளவில் கதைக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் பால்நிலை அடிப்படையிலான வேறுபாடுகளுக்குள்ளால பெண்கள் அந்த பிரச்சனைகளை தாண்டி வரைக்கில் அவங்களுக்கு கணக்க சிக்கல்கள், போராட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் ஒரு தந்தை வழியாக்க சமுதாய வழியை பின்பற்றுற ஒரு சூழல்ல தான் வந்திருக்கோம். உண்மையா நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி சொன்னா, ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக ஒரு ஆணைத்தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பெண்ணண்டு இருக்கிறவர் கூடுதலாக குடும்ப பராமரிப்பு, குடும்ப நிர்வாகம், பிள்ளைகளை வளர்க்குறது, அப்படியே வீட்டு வேலைகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்குது. இப்போ நடைமுறை காலத்தில் நூற்றாண்டுகள் கடந்து பெண்கள் கல்வி அறிவை பெற்று வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் அவர்களுடைய பின்பக்க நிலைமைகள், சாதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, அவர்கள் வேலையோட சேர்ந்து தங்களுடைய சமத்துவத்துக்கான உரிமைகளை பற்றி கதைக்கிறார்களா இருந்தாலும் அவர்களுக்கும் குடும்ப பொறுப்புகளும் குடும்ப சுமைகளும் அவர்களினுடைய சாதாரணமான வாழ்க்கையில அழுத்துற ஒரு விஷயமா தான். அதாவது அவங்க 2 பங்கான சுமையை தங்களுடைய சுமப்பவர்களா, தங்களுடைய தலைகளில் சுமப்பவர்களா தான் இருக்கிறார்கள். சமத்துவம் பேச்சளவில் வர ஒரு விஷயம் இல்லை. உண்மையாக நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். எங்களுடைய பேனல்ல ஒரு
ஆண் நண்பர் ஒரு ஆள் இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பாக பேசுறதுக்காக வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொன்னா, பெண்களாக நாங்கள் பெண்களோட போய் கதைக்கிற ஒரு விஷயத்துல இருந்து சமத்துவம் வருது இல்லை. உண்மையா என்ன பொறுத்த மட்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்களுக்கான அதாவது பெண்கள் வாய்ப்புகள்ல இருந்து அடைய முடியாத சவால்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் 2 பேரும் சேர்ந்து கை கொடுத்து அந்த வாய்ப்புகளை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குறதும் அதற்காக அவர்களுக்கு உதவுறதும் என்ற விடயத்திலிருந்து சமத்துவம் என்றது. இன்னொரு விடயமும் பார்க்க வேண்டும். பொதுவாக சட்டங்களாக்கும் போது, அதாவது இப்ப சட்டம் என்று சொல்லும் போது இன்னொரு கேள்வி வருகிறது. அப்ப மறைமுகமாக தெரிகின்ற ஒரு விடயம், இதுவரையில் பெண்களுக்கான அந்த 50% 25% இதுவரையில் நாட்டில் இல்லை. அதை கொண்டு வாருங்கள் என்று கேட்கும் போதே அதற்கு குறைவான ஒரு தொகை தான் இருக்கிறது. எனவே அந்த தொகையை கேட்போதும் என்று சொல்லும் போது அந்த ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது. எனவே தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச இணைந்து நாடு முழுவதும் செல்லும் போது பெண்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவர்களிடம் நேரடியாக நாங்கள் உரையாடும் போது பல்வேறு வகையான விடயங்களை சொன்னார்கள். குறிப்பாக கிளிநொச்சியில் பேசும்போது யுத்த காலத்தில் முகாம்களில் வசித்தவர்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை. எனவே இந்த வருகின்ற தை மாதம் அவர்கள் பாடசாலையில் சேர வேண்டும். எனவே அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழ்களை பெறுவது அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒவ்வொரு பெண்ணிடம் பேசும் போதும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற விடயங்கள் நிறைய வித்தியாசப்படுகிறது. ஒருவர் பேசுகிறார், தற்கொலை சம்பந்தமாக பேசுகிறார். பக்கத்து வீட்டில் ஒரு கொலை நடக்கிறது, தற்கொலை என்று மூடி மறைக்கிறார்கள். ஆனால் அதை பாதுகாப்பதற்கு எங்களிடம் விடயமில்லை. நான் சென்று ஒரு போலீசில் முறையிடும் போது அதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார்கள். எனவே அந்த பயம் இருக்கிறது, பக்கத்து வீட்டாரோடு சண்டை பிடிக்க முடியுமா, எனவே அங்கு ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறார். இவ்வாறான நிறைய விடயங்கள் சொன்னார்கள். கிழக்கு மாகாண நானும் செய்தியில் பார்த்தினது, கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெண் கூறியிருந்தார், தங்களுக்கு அந்த மாகாணத்தில் தாங்கள் பெண்கள் வேலை செய்யும் போது அவர்களுக்கு 500 ரூபாயாக சம்பளமும் நாளாந்த சம்பளம், ஆண்களுக்கு 1000 ரூபாயும் இருக்கின்றார்கள். வித்தியாசப்படுகிறது. ஆமா, அதே போன்று இதில் அதிகமாக வேலை செய்வர்கள் நாங்கள் தான் அப்படின்னு அவங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க எங்கள்கிட்ட. நிச்சயமாக அதையும் உண்மையில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம். அதாவது அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் சம்பள வேறுபாடு கூட காணப்படுகிறது. எனவே அவர்கள் கூறிய சில விடயங்களை நாங்கள் இப்பொழுது காணொலி ஊடாக தர இருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கலாம். பெண்களுக்குரிய சம அந்தஸ்துகளையும் வழங்கப்பட வேணும். பெண்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய தீர்வுகள் இன்னும் போதிய அளவாக கிடைக்கிற ஒரு தன்மை இல்ல. பெண்களுக்கு கல்வி உரிமை வேணும். பொருளாதார கஷ்டத்தின் பிடியில கல்வி இல்லாம குடும்ப வீட்டில அவங்க தான் முதல் உரிமை பெண்களுக்கே கொடுக்கணும். வெளிநாட்டுக்கு வேலை போகும்போது இலங்கை அரசாங்கம் அவை ஏதாவது பிள்ளை செய்தாலும் அவையில காப்பாத்துக்குரிய மாதிரி அவைக்கு பாதுகாப்பு வழங்கணும். அவசர எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவினம். ஆனா அந்த அவசர எண்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சிங்கள மொழியிலேயோ அல்லது ஆன்சர் பண்ணாத முறையில பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு. வன்முறை ஒழிப்பு வாரத்துக்கு நீங்க இந்த நிகழ்வை செய்கிறதாட்டு மிகவும் சந்தோஷப்படுறோம். சட்ட ரீதியான மாற்றங்கள் என்ற ரீதியில் நாங்கள் அணுகுகின்ற போது காணி அபிவிருத்தி சட்டத்தில் காணப்படுகின்ற சில ஆண்களுக்கான சில முன்னுரிமைகள் மற்றும் தேசவளமை சட்டத்தில் திருமணமான பெண் ஒருவர் தன்னுடைய ஆதனத்தை உரிமை மாற்றுகின்ற பொழுது ஆணின் எழுத்து மூலமான அனுமதியை பெற வேண்டிய போன்ற தேவைப்பாடுகள் சட்ட ரீதியில் சமத்துவமின்மையை காண்பிக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பெண்களுக்கான நடக்கிற அநியாயங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு சட்டத்தில் அவர்களுக்கு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சக்தி டிவியின் மூலம் நாங்கள் பல விடயங்களை அறிந்தோம். அதாவது தெரியாத விடயங்களாக இருந்த பெண்களுடைய அடிப்படை உரிமைகள் எவ்வாறு மீறப்படுகின்றன, அதனை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணித்தியால வேலைக்கு சென்றால் ஆணுக்கு 1000 ரூபாயும் பெண்ணுக்கு 500 ரூபாயும் வழங்குகின்றார்கள். அதே வேலையை பெண்கள் தான் கூடுதலாக செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மாற வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், கூடுதலாக கஷ்டத்தை அனுபவிக்கும் பெண்கள் இந்த சம்பள பிரச்சனையை பார்க்கும்போது 500 ரூபாவை எடுத்து பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தின் தலைமை தாங்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தனது குடும்பத்தை தனது செலவை போக்கக்கூடியதாக இல்லை. எங்களுடைய பெண்கள் எல்லா விதத்திலேயும் ஒரு முன்னேற்றமான நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கான சட்டங்கள், பாதுகாப்பு, வலுவூட்டல் சம்பந்தமான விடயங்கள் எப்படி பார்த்தாலும் பின்தங்கிற சூழல்ல இருப்பதனால் இனியும் நாங்கள் அப்படியான ஒரு போக்கை நாங்கள் விடக்கூடாது. நாங்கள் ஒற்றுமையா இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் நாட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெண்களுடைய குரலாக அந்த தொகுப்பை நாங்கள் கொடுத்திருந்தோம்.
பொதுவாக பார்க்கும்போது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்று செல்கின்ற பெண்கள் அவர்கள் இங்கிருந்து செல்லும் போது ஏதோ கனவுகளோடு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு சந்திக்கின்ற இன்னல்களும் துன்பங்களும் ஏராளம். அதைவிட அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது கிளிநொச்சியிலே நாங்கள் பேசும்போது அங்கு சொன்ன பெண்கள் இந்த மத்திய கிழக்கிற்கு வேலைவாய்ப்பு செல்வதை ஒருபோதும் நீங்கள் அவர்களை உற்சாகமூட்டும் வகையில் பேச வேண்டாம். காரணம், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு போகும்போது கணவரை விட்டு செல்கிறார்கள், தாய் தந்தையரை விட்டு செல்கிறார்கள், குழந்தைகளை விட்டு செல்கிறார்கள். குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, அவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், கணவருக்கு வேறு விதமான தொடர்புகள் ஏற்படுகிறது. எனவே அந்த குடும்பம் என்பது ஒரு சிக்கி சின்னாபின்னமாகிறது. சில சமயங்களில் அங்கு செல்லும் பெண்களுக்கு சம்பளம் கூட முறையாக வழங்கப்படாமல் அவர்களுடைய அங்கவீனமாக காரணம் உமா, நான் நினைக்கிறேன் சில முகவர் நிலையங்கள் கூட இதற்கு காரணமாக இருக்கின்றது. சில பிழையான இடங்கள், தவறான இடங்களுக்கும் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள், தவறான இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். எனவே பொதுவாக அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், பெண்களை நீங்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் குடும்பத்தை பார்க்கிறோம், வீட்டில் சமைப்பது நான், அவர்களை துணி துவைப்பது நான், அவர்களை பார்ப்பது நான், எனவே நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து வாருங்கள் என்று சொல்லி. எனவே இது ஒரு பதிவை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யணும். இது தொடர்பாக நான் அனிஷா அழகராஜாவிடம் தான் கேட்கின்றேன். அதாவது சில முகவர், எல்லாரையும் நான் கூறவில்லை, சில முகவர் நிலையங்கள் தவறான முறையில் இந்த பெண்களை பணிக்கு அமர்த்தி அவர்களை சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறார்கள். உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் செய்திகளில் கூட நமக்கு நாளாந்தும் நிறைய கால்ஸ் வரும். இப்படி இந்த மாதிரி நாங்கள் இங்கே சிக்கிக்கிட்டு இருக்கோம், எங்களை மீட்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏதாவது செய்யுங்க. இவங்களை இந்த அறியாமையை எப்படி நாங்கள் இல்லாமல் செய்யறது? இவங்க எப்படி ஏன் அந்த தெரியாத முகவர் நிலையங்கள்கிட்ட போயிட்டு மாட்டிக்கொண்டு ஏன் இவ்வாறு தெரியுது தானே நாளாந்தும் இவ்வாறான துயரங்களை அனுபவிக்கிறாங்க? இதுக்கான தீர்வு இது தனியா ஒரு பிள்ளையான முகவரால போய் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் அவஸ்தைப்படுறது மட்டும் இல்லாம ஒரு சரியான முகவரோட போனா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. தனியா ஒரு காரணம் தான் இதுக்கு இருக்கண்டி இல்ல. பிள்ளையான முகவர்களால போறதுக்கு ஒரு காரணம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற தகவல். பிள்ளையான முகவர் தான் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுப்பாங்க. பெண்கள், முக்கியமா பெண்களை தலைமையா கொண்டியங்கிற குடும்பங்கள் குடும்பங்கள் எண்ணிக்கை சரியா அதிகரிச்சிருக்கு போருக்கு பிறகு. வட பகுதியில மட்டுமே 45,000 குடும்பங்கள் இருக்கு பெண்களை தலைமையா கொண்டியங்கிற குடும்பங்கள். பெண்கள் தலைமையா கொண்டியங்கிற குடும்பங்கள் என்று பார்த்தா ஒன்றில் கணவர் காணாமல் போயிருக்கலாம், இறந்திருக்கலாம், இல்லாட்டி அரசியல் கைதியா சிறையில இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருக்கலாம், போரால பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாம வீட்டுல இருக்கலாம். இப்ப நீங்க உமா குறிப்பிட்ட மாதிரி பிறப்பு சான்றிதழ் இல்லாத பிரச்சனை மாதிரி இறப்பு சான்றிதழ் இல்லாத பிரச்சனையும் இருக்கு. இறப்பு சான்றிதழ் ஒரு கணவருக்கு இல்லைன்னு சொன்னா மனைவி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற உதவியில கூட பெற முடியாது. இறப்பு சான்றிதழ் இல்லாம பிஎம்ஏஓ சமுர்த்தியோ அது எதுவுமே கிடைக்காது. அப்ப அந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் வாழ்வாதாரம் ஒன்றை பெற்றுக்கொள்றது. எவ்வளவு ஒரு தரத்தில் எவ்வளவு காசு கூட உழைக்கலுமோ அதுதான் குறியா இருக்கைக்குள்ள ஒரு கவர்ச்சியான விளம்பரம் அவங்களை கவரத்தான் போகுது எப்படியும். அதால இவங்க போறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஊரெல்லாம் கடன் எடுப்பாங்க, கந்து வட்டி கடன் எடுப்பாங்க, பேங்க்ல எடுப்பாங்க. அப்படி அவ்வளவு காசை கொடுத்து போய் அந்த கொடுத்த காசுக்கு கூட திருப்பி அந்த அளவு காசை கூட திருப்பி எடுக்க முடியாம திரும்பி வாராக்கள் இருக்கணும். நீங்கள் குறிப்பிட்டது போல இவே போறதால இவே படுற கஷ்டம் மட்டும்தான் கஷ்டம் இல்லை, சரியான உடல் ரீதியான துன்பம், வேலுக்கு மன ரீதியான துன்பம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. மற்றது குடும்பத்துல வர பிரிவுகள், பிள்ளைகளை விட்டுட்டு போயினம் உண்டு, அந்த பிள்ளைகள் யார்ட்டையோ கவனிப்புல இருக்க போயினம். மற்றது நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் செய்திகள் எல்லாம் பாக்குறோம், இந்த விட்டுட்டு போற பிள்ளைகளை யாரும் துஷ்பிரயோகம் செய்யறது, இல்லாட்டி தங்கட தேவைகளுக்கு பாவிச்சு கொள்றது, இல்லாட்டி கவனிக்காமலே விடுறது, ஸ்கூலுக்கு போகாம விடுறது, இல்லாட்டி சின்ன வயசுல வேலைக்கு போறேன் ஏனென்றா அம்மா இங்க இல்ல. பட் எங்களோட சமூகம் அதை என்னென்று கட்டமைச்சிருக்குன்னு சொன்னா ஒரு அம்மா தான் வீட்டை இருந்து பிள்ளைய பார்க்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இதே அப்பா வீட்டை இருந்தாலும் கட்டாயம் ஒரு அப்பா தான் போய் வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு அம்மா வேலை செய்யலாம், ஆனா அப்பா மற்ற கடமைகளை பொறுப்படுத்தி செய்யணும். ஆனா எங்கட சமூகத்தை பொறுத்தவரை அம்மா தான் எல்லாம். இதே பெண் தலைமைத்த குடும்பம் இருந்தாலும் அம்மா தான் வேலைக்கும் போகணும், அம்மா தான் பிள்ளைகளையும் பார்க்கணும். அது செய்ய முடியாத ஒரு சாத்தியப்படாத விஷயம் உண்டு. இதே வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்தாக்கள் திரும்பி வந்த பிறகு சமூகம் அவையில என்னட்டு பாக்குதுன்றது இதை விட பெரிய பிரச்சனை. வீரசிங்கம் குறிப்பிட்டது மாதிரி பெண்கள் அந்த காலங்காலமா செய்து வர தொழில்களை உடைச்சு வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சமூகம் என்னண்டு அவையில பற்றி கதைக்குதுன்றது. இதே ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் வேலை செய்து ஒருவேளை எல்லாம் உழைச்சு கொண்டு வந்திருக்கலாம்,
சமூகம் வந்து தப்பான கோணத்துல வேலை செய்து அது மாத்திரம் இல்லாம பொதுவா அந்த பெண்களுக்கு சில துறைகளை எங்களுடைய சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. குறிப்பாக சினிமா, ஹோட்டல் துறை, வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு இவ்வாறான விடயங்களுக்கு போகும்போது அது பெண்ணுக்கான தொழில் இல்லை என்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. எனவே அங்கு ஒரு அந்த பெண்ணுடைய பெயர் நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுகிறது. விடயத்துல நான் கிழக்கு மாகாண சம்பந்தமா ஒரு விஷயத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த ரிசானா நஃபீக்ங்கிற ஒரு சகோதரி அங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு முஸ்லீம் சமூகத்துல வந்து வெளிநாட்டுக்கு போற பெண்கள் வீதம் சடன்லி குறைஞ்சுது. ஒரு பயம் அல்லது ஏதோ ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கு மத்தியில். இப்ப அதை சரி கட்டுறதுக்கு அங்க இருக்கிற முகவர்கள் மேற்கொள்ற ஒரு 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 சூழ்ச்சி என்று சொல்லலாம். அவங்க எப்படி அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முதலே அவங்களுக்கு 1 லட்சம் தொடக்கம் 1.5 லட்சம் காசு முதலே கொடுக்குறாங்க. ஒரு கவர்ச்சியா அதை யாரு உண்மையிலே அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா அவக்கு பின்னால இருக்கிற அங்க இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லாட்டி அப்பாவோ இல்லாட்டி அவ காப்பாற்ற வேண்டிய சகோதரனோ இங்க அந்த காசு அவ போறதுக்கு முதல்ல எடுத்து அவங்க ஃபுல்லா அனுபவிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இவ அங்க போன பிறகு அந்த முகவர்கள் அவைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சம்பளத்திலிருந்து அந்த காசை எடுக்கிறாங்க. அப்ப அவ போன உடனே ஒரு வருடமோ சம்பளம் இல்லாமலுக்கு அங்க போய் வேலை செய்யறா. அதுக்குள்ள அவக்கு ஏதாவது துஷ்பிரயோகங்களோ வேற ஏதோ நடக்கிற நேரம் அவ போனதுக்கான இந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத நிலைமையில திரும்பி வர ஒரு நிலைமை இப்ப கிழக்குல இந்த முறையில நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஆரோக்கியமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் எதிரொலியோடு மீண்டும் சந்திப்போம். தமிழ் பேசும் மக்களின் ஒலியான சக்தி டிவியின் எதிரொலியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பெண்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சம உரிமை, பாதுகாப்பு ஆகியவற்றை பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்து அவர்களை வலுவூட்டுவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை கொண்டுதான் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச இணைந்து 16 நாள் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து இன்றைய தினம் மகரகமையில் அந்த திட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த வடக்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வுகளில் பெண்கள் தங்களுடைய பரிந்துரைகளை நாட்டிலும் சட்டத்திலும் பாராளுமன்றத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பரிந்துரைகளை எழுதி எங்களிடம் கொடுத்திருந்தார்கள். எனவே அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரஞ்சனி, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோட இணைந்திருக்கிற வீரசிங்கம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். பொதுவாக இந்த பெண்கள் என்று சொல்லும்போது சட்டமும் பெண்களும் ஏதோ பிரிக்க முடியாமல் இருந்தாலும் இந்த திருமணம் என்று வரும்போது சட்ட ரீதியான பதிவு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அது எந்த ஒரு இனமாக இருந்தாலும் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நாங்கள் கலந்து கொண்ட பெண்கள் வந்து சொன்ன முக்கியமான விடயம், நாங்கள் சமய ரீதியாகவோ அல்லது கலாச்சார ரீதியாகவோ ஒரு திருமணத்தை பந்தத்தில் இணைகின்றோம். ஆனாலும் சிறிது காலத்திற்கு பின்னர் ஒரு குழந்தையோ 2 குழந்தைகள் கிடைத்ததற்கு பின்னர் அந்த ஆண் இன்னொரு அதே ஊரிலேயோ அதே கிராமத்திலேயோ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறார். எனவே நாங்கள் சட்டத்தின் உதவியை நாடும் போது சட்டம் சொல்கின்ற பதில் சட்ட ரீதியான திருமண பதிவு இல்லை என்பது. எனவே உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், இவ்வாறான பிரச்சனைகள், அதாவது சட்டம் என்பது தொடர்பாக நாங்கள் அது தொடர்பாக ரணிதாவிடம் பேசலாம். ஆனால் எங்களுடைய மக்களுடைய பார்வையில் எவ்வாறான ஒரு மாற்றம் வர வேண்டும், இது தொடர்பாக உங்களோடு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். விசேடமாக திருமணம் என்றது மார்க்சின் கொள்கையின் அடிப்படையில் பெண்களை சொத்தாக பாவித்து ஒருத்தருக்கு உறுதி கொடுக்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் தான் திருமணம். அப்போ அநேகமான சமூகத்தில் ஒரு கருத்தியல் இருக்குது, நான் திருமணம் முடித்து கொண்டு வந்தேன் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது பெண்களை. அப்போ கொண்டு வருவது அநேகமாக பொருட்களை தான், ஒரு பொருளாக. ஆனால் பெண்களை பாவிக்கிறது ஒரு பொருளாக. ஆக திருமணம் முடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு இருந்த உரிமைகள் அவ்வளவும் ஆணுக்கு போய்விடுகிற அந்த ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆக அதன் பிறகு அதுக்கு முதலும் ஒரு தந்தை தான் அந்த பெண் தொடர்பான தீர்மானம் எல்லாம் எடுக்க வேண்டும். அவர் தங்கியிருக்கிறார் தந்தையில். திருமணம் முடித்த பிறகு கணவரில். ஆக நீங்கள் பார்க்கலாம், எங்களது பெயர் கூட பெண்களுக்கு திருமணத்துக்கு முன் தந்தையுடன் பெயரோடாகவும் திருமணத்துக்கு பின் கணவருடன் பெயரையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ இவ்வாறாக அந்த பெண்ணுடைய எல்லா பொறுப்புகளும் எல்லா உரிமைகளும் கணவர்களிடம் சென்று விடுகிறது கருத்தியல் ரீதியாக. அந்த அடிப்படையில் ஆண்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் எமது இந்த ஆணை முதன்மைப்படுத்திய சமுதாய கட்டமைப்பு தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு செயல் எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஆண்களுக்கு தான் முதன்மைத்துவம் வழங்கப்படுகிறது. ஆகவே முதல் அந்த வெளிநாடு செல்வது கூட பெண்கள் வெளிநாடு செல்வதனால் குழந்தைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று கதைக்கிறேன் ஒழிய, அந்த பெண் வெளிநாடு சென்ற பிறகு ஆணுக்குள்ள பொறுப்பை நாங்கள் கதைப்பது மிக மிக குறைவு. ஆக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பெண்ணுக்கு தான் அவ்வளவு பொறுப்பை ஒதுக்கி விடுகிறோம். ஆக இந்த பால் நிலை அடிப்படையில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற கருத்தியல் இன்னும் இருக்கும் வரையில் அதை மாற்றுவதற்கு கடினமாக இருக்கு. அந்த அடிப்படையில் திருமணம் முடித்த பிறகு ஆண் எத்தனை உறவுகள் வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு சிந்தனையும்,
பெண் தன் கணவனே கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும் எமது சமூகத்தில் இருப்பதனால் ஆண்களுக்கு அது வாய்ப்பாக விடுகிறது. இன்னும் திருமணத்துக்கு அப்பாலான உறவுகளுக்கு. அப்போ பெண்கள், உங்களுக்கு தெரியும், நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எதை எடுத்துக்கொண்டாலும் பெண்ணை தான் குறை சொல்வார்கள். கணவன் அவ்வாறு சென்றால் பெண் இருக்க தெரியாதவள் அல்லது கணவனை வைத்திருக்க தெரியாதவள் என்ற காரணம். ஆகவே ஆண்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அவர் திருமணத்துக்கு அப்பாலான உறவுகளை மேற்கொள்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் எமது சட்ட ரீதியில் ஒரு திருமணம் முடித்த பிறகு ரெஜிஸ்டர் அல்லது நாங்கள் விவாக பதிவு என்று சொல்றோம். இந்த பதிவின் அடிப்படையில் ஒரு ஆண் பெண் என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். பதிவுக்கு அப்பால் இருக்க உறவுகள் விருப்பத்துடன் இருந்தால் அது பிரச்சனை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. பெண்கள் அவ்வாறு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது, பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்பால் உறவு இருந்தால் அது மிகப்பெரிய கலாச்சார பிறழ்வு அல்லது கலாச்சாரத்துக்கான தாக்கம் என்ற ஒரு கருத்து இருக்கும் காரணத்தினால பெண்கள் அவ்வாறான போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் ஆண்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நாம் சமூகத்திலிருந்தே கொடுத்து விடுகிறோம். சிறு வயதிலிருந்தே ஒரு ஆண் எத்தனை பெண்களை காதலித்தாலும் அவர் ஹீரோவாகத்தான் காட்டப்படுகிறார்கள். சினிமா எதை எடுத்தாலும் அவரோட ஹீரோ. ஆனால் பெண் 2 பேரை காதலித்தால் சமூகத்தில் கொடுக்கும் பெயர் வேறு. இவ்வாறான இந்த பெண் ஆண்களுக்கு உடல் ரீதியாக பெண்களுக்கு தாக்கம் ஏற்படும் நிறைய செயல்களை செய்வதற்கு எமது சிறுவயதிலிருந்தே குடும்பத்திலிருந்து வளர்ப்பு முறையே காரணமாக இருக்கிறது. விசேடமாக போன 2 வருடத்துக்கு முதல் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது இலங்கையில். பெண்களுடைய ஆண்கள் எவ்வாறு இந்த பெண்கள் தொடர்பாக சிந்தனை வைத்திருக்கார் என்பது. 1658 ஆண்கள் செய்யப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அதில் ஆண்கள் 15 வயதுக்கும் 29 வயதுக்கு இடைப்பட்ட ஆண்கள் கூறுகிறார்கள், நாங்கள் முதலில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை செய்தது கிட்டத்தட்ட 90%. 90% ஆண்கள் முதலில் பெண்களுக்கு எதிரான வன்முறை செய்திருக்கிறார்கள் 15க்கும் 29 வயதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில். அப்போ பாருங்க, எமது கலாச்சாரத்தில் 15 வயசு கோவிலிருந்து இந்த வன்முறையை தூண்டுறோம் நாங்கள். இப்போ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு நாங்கள் கேட்குறோம், ஏன் நீங்கள் இந்த கலாச்சாரம் இதை நீங்கள் செய்துக்க கேட்கும் பொழுது 66% சொல்கிறார்கள், எங்களுக்கு அதற்கான உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது, ஆகவே நாங்கள் அவ்வாறாக செய்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பயன்படுத்துவது பிழையா என்று கேட்கும் அளவுக்கு எமது சமூகம் ஆண்களுக்கான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்கியிருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த 66% மாணவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் இதுவரைக்கும் அவர்களை சமூகத்தில் கேள்வி கேட்பதும் இல்லை. அது குடும்பமாக இருந்தால் என்ன, சட்டமாக இருந்தால் என்ன, சமூகமாக இருந்தால் என்ன, ஆண்கள் செய்யும் இந்த பிள்ளைகளை கேள்வி கேட்கும் ஒரு கலாச்சாரமும் இல்லை. ஆகவே சட்டத்தில் மட்டுமல்ல, குடும்ப வளர்ப்பு முறையிலிருந்தும் சமய கலாச்சார முறைகளிலிருந்தும் ஆண்களுக்கான இந்த பிள்ளைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுவதனால் இந்த திருமணத்துக்கு அப்பாலான உறவுகளும் ஒரு சில விடயம் இருக்குது. அதாவது சில ஆண்கள் நல்ல பெண்களை கவரும் விதமாக நல்லா கதைச்சு பேசி அவர்களோட தகாத முறையில் ஈடுபடுறாங்க. அது பெண்களை நல்லா கவர்றாங்க, அவங்க பாசமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கவர்ந்து சில தகாத முறையில் ஈடுபட்டுட்டு பெண் கருத்தரிக்கிறாங்க. அந்த பெண்களும் கூட தெரியாம அவங்கள அறியாம கருத்தரிச்சு குழந்தை பெற்றோன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. சமூகத்தை பார்த்துட்டு அயலவர்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அதை விட்டுட்டு போயிடுறாங்க. இது தவறு தானே. இதை யார் இது பெண் அறியாமையால தான் நடக்குது. ஒரு ஆண் அவர் நல்லா பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு, இது பெண் அறியாமை நடக்குது. இதை எப்படி தடுக்கிறது? இதுல சட்டமன்ற நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று உங்களுக்கு தெரியும், சட்டம் போட்டு தடுக்கும் கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, திட்டம் போட்டு திருடும் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு பாட்டு இருக்கிறது. ஆகவே சில விடயங்களுக்கு சட்டத்தால் மட்டும் செய்ய இயலாது. சமூக கருத்தியில் நாங்கள் பெண்களை எப்பயுமே பார்க்கறது ஏமாந்து போறவள், அவள் பாதுகாக்கப்படக்கூடியவள், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அறியாமை உள்ளவள் என்று இந்த கருத்து மாற வேண்டும். பெண்கள் அத்தனை பேரும் அறியாமை உள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கான அந்த அறிவு திறன் மனப்பாங்கு நம்ம சமூகத்தில் கொடுக்குறோமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நாட்குணமும் நாட்படையா என்ற தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகிற விதத்தில் பெண்கள் இந்த 4 குணங்களை மட்டும் போஷித்தனால அவங்க அறியாமைன்றது அவங்க இயல்பாக வளர்த்து விடுறோம். நாங்கள் எந்த பிள்ளையும் அதே நேரம் ஆண்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்கள், அவங்க ஏமாத்திடுவாங்க என்ற எல்லா ஆண்களும் அப்படி இல்லை. அப்ப நீங்க சொல்ல போகும்போது எல்லா ஆண்களும் அப்படி, எல்லா பெண்களும் அப்படி இல்லை. ஆகவே சில பெண்கள் அப்படியாக மாறுறதுக்கு அவங்களோட வளர்ப்பு விதம் நாங்கள் இங்கதான் பார்க்க வேண்டும். கல்வி, இந்த அம்மையார் சொன்ன மாதிரி கல்வி என்றது பாடசாலையில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறது மட்டுமல்ல, சமூகத்தில் எப்படியான வன்முறைகளுக்கு உட்படும், எப்படி சமூகத்தோடு ஒன்றிணைகிறது, அது சொல்றது சமூகமயப்படுத்தல், சோசலைசேஷன். இந்த பெண்கள் சோசலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. அவங்க எதுக்கும் பயம், அச்சம்.
என்ற அந்த அச்சத்துடன் வளர்ந்த பிறகு அவங்க யாராவோட பழகும் பொழுது அவங்க ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிறோம். அவங்க நம்முடைய கலாச்சாரம் கல்வி முறைகள்ல மாற்றத்தை கொண்டு வரணும். பொதுவாக சொல்லும் போது அந்த வீடுகளில் இருந்து பெண்களை வெளியில் அனுமதிக்காத போது திடீரென்று அவர்களை அனுமதிக்கும் போதுதான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விடயம் கஷ்டமாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று மக்களுடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டு மீண்டும் வரலாம். இப்படியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். ஏனெனில் ஊடகத்தான் அனைத்து தகவல்களும் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக ஊடகம் பங்கெடுத்து அதற்கூடாக இந்த வன்முறைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதோடு இது அனைத்து பெண்களும் அதே நேரம் இருக்கின்ற ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வீட்டு வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வருகிறது. அந்த சட்டத்தின் மூலம் பெண்களுக்கான அறிவுறுத்தலையும் அதாவது ஊடகங்கள் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு பெண் மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றது. முக்கியமாக அவங்களின் வாழ்க்கையில் மிக மிக பாதிப்பான பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை இனிவரும் காலங்களில் இதுக்கு தரமான நடவடிக்கை எடுக்கணும். பெண்களுக்கான சமத்துவம் பாதுகாக்கப்படணும். பெண்கள் முன்வர வேணும். அவங்களோட பிரச்சனைகளை சொல்றதுக்கு பெண்கள் முன்வர வேணும். முன்வராத நேரத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியுது. கருவறையில தொடங்குது. ஆனா அந்த பிரச்சனை எப்ப முடியுதுன்னு சொன்னா பெண்களோட கல்லறையில முடியுது. அலுவலகங்களிலோ வீட்டிலோ ரோட்டிலோ நாட்டிலோ எந்த இடத்திலாவது பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றாங்க. இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இன்றைய காலகட்டத்தை எடுத்து நோக்கினா பெண்கள் சமத்துவம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு வகையில வன்முறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் கூட ஆண்களால துஷ்பிரயோகம் பண்ணப்படுறத நம்ம இந்த காலகட்டத்தில் பத்திரிகை மூலம் அல்லது வானொலி மூலம் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்படியான கட்டம் இனிமேல் தொடராத வண்ணம் இவங்க சக்தி டிவி இப்படி ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை எடுத்துக்கிறத நினைச்சு நான் ஒரு பொம்பளை பிள்ளை என்ற ரீதியில பெருமைப்படுறேன். சிரச டிவியில இந்த நிகழ்வு மிகவும் மகப்பெரியது. புத்தளம் மாவட்டத்தில் நாங்கள் முதல் தடவையா இவ்வாறான நிகழ்வுல பங்கு பெற்றிருக்கிறோம். இன்னும் நாங்க எங்கட சமாஜத்துல நாங்க எதிர்பார்க்கறது பெண்களை வலுவூட்டுறதுக்கு அவங்க எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோமோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பெண்களை வலுவூட்டுறதுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு நம்புறோம். எதிரொலியோடு தொடர்ந்து பேசலாம். தற்போது கேள்வி செல்கிறது ஃபௌமியா ஷரீப் அவர்களிடம். இனம் மதம் மொழி கடந்து பேசுவோம். பெண்கள் என்று தொடர்பாக பேசுவோம். பெண்கள் என்று சொல்லும்போது கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்டமாகவும் இருக்கிறது. ஆனால் வீட்டில் பார்க்கும்போது உதாரணமாக அந்த பெண் சொல்லலாம், நான் பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்க இருக்கிறேன் அல்லது ஒரு வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்க இருக்கிறேன் என்று. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரத்தாலோ அல்லது அவருடைய தந்தையாலோ சொல்லப்படலாம், இல்லை நீங்கள் கலைத்துறையை தேர்ந்தெடுங்கள், இல்லை படிப்பை நிறுத்துங்கள். இவ்வாறான சில முன்மொழிவுகள் வைக்கப்படுகின்றன. எனவே கல்வி என்பது ஒரு பெண்ணுக்கான உரிமை. தன்னுடைய எதிர்காலத்திற்கான இந்த துறை கல்வியை கற்பது என்பது தொடர்பாகவே ஒரு பெண்ணுடைய பிரச்சனை இருக்கிறது. எனவே இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் உங்களிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று கல்வி என்பது என்கிறத நாங்கள் எதை வச்சு நாங்கள் அதை மீன் பண்றோம்ங்கிறதுல தான் உங்களோட கேள்விக்கான விடையே இருக்குது. ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்காக கல்வியை கற்க போறோமா அல்லது சார் சொன்ன மாதிரி ஒரு சமூகமயப்படுத்தப்படுறதுக்கான கல்வியை நாங்கள் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க போறோமா என்கிறத யோசிச்சோம்னா அங்கே ஆனா பெண்ணாங்கிறது அவடத்துல பிரச்சனை கிடையாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் அது முறையாக சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குறேங்கிறது தான் எங்களோட நாட்டு கல்வி கொள்கைன்ற கடைசி இலக்காக இருக்குது. அப்போ அந்த நல்ல பிரஜையை நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆண் பெண் என்கிற பாகுபாடு கருவறையிலே ஆரம்பிச்சிடுது. அங்கே பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே அந்த பிள்ளைக்கு அந்த கருவறையே சில நேரம் கல்லறையா மாறுற துரதிர்ஷ்டம் கூட இருக்குது. அப்போ அதுல இருந்து திருப்ப நாங்கள் பார்த்தோம் சொன்னா அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முதலே நாங்கள் ஆம்பளை பிள்ளைன்னா அதுக்கு ஒரு கலர்ல எல்லாம் வாங்கி வைக்கிறோம், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அதுக்கு ஒரு கலர்ல அதுக்கு வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருட்கள் பார்த்தோம் சொன்னா இப்போ ஆம்பளை பிள்ளைன்னா அதுக்கு பேட் பால் வாங்கி கொடுப்போம், கார் மாதிரி அந்த மாதிரி. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அதுக்கு நாங்க சட்டி பானை ஒரு சின்ன டோல் மாதிரி அப்படி அங்கிருந்தே ஸ்டார்ட் அந்த பாகுபாடுங்கிற விஷயம். அப்ப இன்னும் சொல்ல போனா எனக்கு நல்லா நினைவு இருக்குது, நான் படிக்கிற காலத்துல கூட அம்மா அப்பாங்கிற ரெண்டு விஷயத்த முதல் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்துற அந்த பாட புத்தகத்துல
அப்பா என்கிறதுக்கு போட்டிருக்கிற பிக்சர் வந்து அப்பா இப்படி ஒரு ஈசி சேர்ல உட்காந்து பேப்பர் படிச்சு கொண்டு அப்படி இருப்பாரு. அம்மாண்டு போட்டிருக்கிற புத்தகத்தை அந்த படத்தை பார்த்தோம் சொன்னா அம்மா அடுப்படியில சமைச்சு கொண்டிருப்பா, ஒரு புள்ள அம்மாட கழுத்தை கட்டி கொண்டு அப்படி இருக்கும், பக்கத்துல இன்னொரு புள்ள இருக்கும். பாடத்திட்டம் தற்போது அப்ப எனக்கு இன்னும் அது நினைவு இருக்குது. அப்ப முதல் அந்த படத்தை பாக்குற புள்ளோட மனசுல அப்பாண்டால் இப்படித்தான், அவர் இப்படித்தான் இருக்கணும், அம்மான்னு சொன்னா அவட கடமைகளும் இதுவும் இவ்வளவு தான். ஆனா இப்போ நவீன காலத்துல பிள்ளைகளுக்கு தெரியும் தாயும் வந்து வேலைக்கு போறா, வீட்டு வேலையும் செய்யறாள். ஆனா இன்னும் அந்த பாட புத்தகத்துல அந்த விடயம் இருக்குது. அதாவது நான் சொல்றேன், இந்த கல்வி முறை கூடாகத்தான் இந்த கலாச்சாரங்களை, இந்த மனப்பதிவுகளை, இந்த மனப்பாங்குகளை மாற்ற முடியும். ஆகவே இது அங்கிருந்தே ஆரம்பிக்கணும். நாங்க கல்வி முறைமைகளுக்கு கூடாகத்தான் இந்த நாங்க கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தா எங்கட பொம்பளை பிள்ளையோண்ட நாங்க எங்கட பக்கத்து வீட்டு ஒரு அண்ணனோடையோ தம்பியோடையோ பயம் இல்லாம சைக்கிள்ல ஏத்தி கொஞ்சம் அங்கனை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த இப்ப நாங்க சொல்றோம், நாங்க நாகரிகத்துல உச்சத்துக்கு வந்துட்டோம், நிறைய எங்களை சுத்தி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா எங்களோட பண்பாட்டு ரீதியில நாங்க ரொம்ப பின்னோக்கி போயிட்டோம். எங்கிற ஒரு உண்மையை நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்ற பயம். இப்ப சொந்த மாமாவோட பிள்ளை அனுப்புறதுக்கே பயம், வீட்டுல இருக்கிற மூத்த பாப்பாவோட வச்சுக்கொள்ள பயம். ஏன்னா இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுது, கூடுதலா குடும்ப உறுப்பினர்களால பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுற வீதம் தான் கூட. உண்மையிலேயே ஒரு யுத்த காலத்துல ஒரு புள்ள கொல்லப்படுது, இயற்கையான அர்த்தத்துல ஒரு புள்ள கொல்லப்படுது. அப்ப சாதாரணமா எங்கட மனசுல வர வலியை விட இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு ஒரு புள்ள கொலை செய்யப்படுது என்று சொல்லக்குள்ள உண்மையிலே அது யாராலையும், நாங்க நேரடியாக அதுல பாதிக்கப்படாட்டியும் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய வலி. அப்ப அதுல உமா அவங்க கேட்ட கேள்வி உண்மையிலே நியாயம். இந்த கல்விங்கிறதுல தான் இந்த பாகுபாடு அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு புள்ள தெரிவு செய்யற துறை, அந்த புள்ளைக்கு விருப்பமா, அதால சுமக்க முடியுமா, அந்த புள்ளைய நாங்க அதுல என்கரேஜ் பண்றோமாங்கிறத விட்டுட்டு, இது பொம்பளை பிள்ளைண்டா நீ இதைத்தான் படிக்கணும், இது மாத்திரம்தான் உனக்கு சரி, இந்த துறையில தான் நீ போகணும், இதாத்தான் நீ வரணும்ங்கிறத நாங்க முடிவு செய்யறோம். ஆனா அதே நேரம் ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பிள்ளை சொல்றதுக்கு பின்னால பேரண்ட்ஸ் போற நிலைமை காணப்படுது. அதாலதான் நான் சொல்றேன், உண்மையிலேயே நாங்க என்னதான் பரிந்துரைகளை முன் வச்சாலும், நாங்க என்னதான் ஆலோசிச்சாலும், கலந்துரையாடினாலும், அதுகளை நாங்க சட்டமாகவோ இல்லாட்டி ஒரு தீர்மானமாகவோ கொண்டு வர மிகப்பெரிய ஒரு இடம்தான் எங்கட நாட்டை பொறுத்தளவுல பாராளுமன்றமா இருக்கு. ஆகவேதான் நான் நினைக்கிறேன், இப்ப கடந்த 14 வருஷமாக கிழக்குல கூடுதலாக நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம். பெண்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஊற்றுறது. நாங்க 25% எங்களுக்கு இதுல எலெக்ஷன்ல நாங்க கேட்கணும், உள்ளூராட்சி சபையிலங்கிறத கொண்டு வரத்துக்கு முதல் பெண்களாக இதுக்கு முன் வராங்களா? நாங்க அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. பெண் அரசியல் என்று சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன அந்த துறை மாதிரி அரசியல் பெண்களுக்கு ஒவ்வாத ஒரு துறை என்ற ஒரு ஆண்களால் ஒரு இறுக்கமாக கைகள் கட்டப்பட்ட ஒரு துறையாகத்தான் அரசியல் இருக்கு. எனவே அவர்கள் அரசியலுக்கு போயிருந்தாங்க. ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க, கருவறை தொடக்கம் கல்லறை வரை பெண்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. அதை மாற்றணும் எங்க கையில தான் இருக்குது. நாங்க தான் முன் வரணும் அதை மாற்றத்துக்கு. நிச்சயமா அந்த வகையில தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நாங்க அதை கொஞ்சம் இப்ப நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். இல்ல கிழக்க பொறுத்த அளவுல பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வுங்கிறது கடந்த 2 தேர்தல்கள்ல மிக பாரிய ஒரு வித்தியாசத்தை அங்க காட்டுச்சு. 2 தேர்தல்கள்ல நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துல கூட பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த விழிப்புணர்வு ஒரு பெரிய ஒரு பாரிய விளைவு அதுல காட்டுச்சு. ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளும் பெண்கள் கிழக்க பொறுத்த அளவுல அவங்களோட வாக்க கூட அவங்க யாருக்கு அளிக்கணும் சுயமா சிந்தித்து அளிக்கல. அவங்க அவங்க சார்ந்திருக்கிற ஆண்கள் சொல்றாக்களுக்கு வாக்களிப்பாங்க, இல்லாட்டி வாக்க கிழிச்சு போட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த 2 தேர்தல்கள்லையும் அவங்க சுயமா சிந்திச்சு வாக்களிச்சாங்க. சொன்னா அவங்களுக்கு இடையில அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் காத்தான்குடியில நாங்க 5000 பெண்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடை நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நடாத்தினோம். அதுல நாங்க இன்னாருக்கு வாக்களிங்கிறத விடவும் எப்படி வாக்களிக்கிறோம், எங்களோட வாக்குக்கான பெருமதி என்ன, அதுல உரிமை என்ன, அதுல விளைவுகள் எப்படி வரப்போகுதுங்கிற விஷயங்களை தான் கூட சொல்லி கொடுத்தோம். அதனால அந்த பெண்கள் இந்த முறை அந்த வலிமையாகவே இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் அந்த பெண்களை ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல பொருட்களை அதுகளை கொடுத்து அந்த வாக்குகளை சூறையாடுறதுக்கு அடிமைப்படல இந்த முறை பெண்கள். ஒரு வாக்கு என்பது முக்கியமான ஒரு வாக்கு, அந்த வாக்கை சரியான முறையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர. நாங்க இந்த பேசுறோம், இன்றைக்கு நிறைய பரிந்துரைகளை பெண்கள் தந்திருக்காங்க. அதை கொண்டு போய்த்து கொடுக்குற நேரம் நாங்க தெரிவு செஞ்சு அனுப்பின அந்த தலைவர்கள் இதை என்ன கண்ணோட்டத்தோட பார்க்க போறாங்க, இதுக்கு எவ்வளவு பெருமானம் கொடுக்க போறாங்க, இதுக்கு கையை தூக்குவாங்களா
எங்கிறதுல தான் தங்கி இருக்குது. அப்ப நாங்க நினைக்கிறோம் இதை நாங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்தே மக்களுக்கு கொண்டு வந்து அந்த பெண்களுக்குள் அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வந்து அவங்களாகவே முன் வந்து, ஏன்னா ஆக டாப் லெவல்ல இருக்குது இந்த அதிகாரம், அரசியல் அதிகாரம் தான் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அல்லது நாங்க தீர்வு கொண்டு போற நேரம் முட்டுக்கட்டையா வாரதும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மக்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் பிரேரணைகளாக்கி அரசாங்கத்திடம் கையளிக்கும் போது நிச்சயமாக பாராளுமன்றத்திலே அனுமதி பெற வேண்டும். அங்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் ஆண்கள். எனவே அவர்களுடைய தரப்பிலிருந்து எவ்வாறான ஒரு பிரதிபலன் கிடைக்கும், அது சட்டமாக மாற்றப்படுமா என்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. அதே இடத்துல பெண்கள் அவடத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களால் இந்த பிரச்சனைகளை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவங்க நிச்சயமா அதுக்கு நிறைய ஆதரவு அளிப்பாங்க, கைகளை தூக்குவாங்க, அதுக்காக குரல் கொடுப்பாங்க. அங்க மேல்மட்டத்தில இருந்து அந்த குரல்கள் எழுப்பப்படும் போது இதோட சேர்த்து அதுவும் சேர்ற நேரம் நிச்சயமா எங்களால நிறைய மாற்றங்களை சமூகத்துல. நன்றி ஃபௌமியா ஷரீப் அவர்கள். ரணிதா கண் மயூரன் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கறது, அவர் சொன்ன விடயத்தை தான், அதாவது பாட புத்தகத்தில் இன்னொரு விடயம் காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதே விடயம் இன்றும் இருக்குது. அதாவது அப்பா என்றா ஒரு வீட்டுல தந்தை என்றால் வேலைக்கு போவார், காசு சம்பாரிச்சு வந்து கொடுப்பார். அதே மாதிரி தாய் என்பவர் சமைப்பால், பிள்ளைகளை பார்ப்பார், வீட்டு வேலைகளை செய்வார். அது அன்று 90கள் நான் படிச்ச நேரத்தில் கூட அந்த விஷயம் இருந்துச்சு. அது இன்றும் நடைமுறையில் இருக்கு. இது வந்து மாற்றப்படணும் இல்லையா? ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும் தாயும் வேலைக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி. அப்ப இது நிச்சயமா மாற்றப்பட வேண்டிய ஒன்று தானே? நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டிய விடயம். ஆனா இது மாற்ற வேணும்னு சொல்லி என்று சொல்லிக்கல நான் நினைக்கிறேன் பாடத்திட்ட அலகுகளை தீர்மானிக்கிறது தொடர்பாக மற்றது ஒவ்வொரு பாட பிரிவுகள்லையும் வந்து என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படணும்னு சொல்லி என்று தீர்மானிக்கிற கல்வி அமைச்சினுடைய அந்த குழுவுக்களால தான் வந்து உண்மையா மாற்றத்தை கொண்டு வரணும். என்னன்னு சொன்னா பாடங்கள் வந்து சமமாக சமத்துவம் பால்நிலை என்றது வந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்படணும். ஆரம்ப அலகாக வந்து குடும்பம் காணப்படுது. ஒரு குடும்பம் குடும்பம் தான் சமுதாயத்தினுடைய அடிப்படையான அலகு. அந்த அலகுல இருந்து தான் பல குடும்பங்கள் சேர்ந்துதான் சமூகம் என்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுது. ஸோ இந்த சமூகம் என்ற அமைப்பு உருவாக்குற குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் அல்லது குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்புகளை வைக்கிற ஆண் பெண் இருவருடைய கதாபாத்திரங்கள் அவர்களுடைய பொறுப்புகள் என்னன்றது தொடர்பாக விவரிக்கிறத வந்து சமத்துவ அடிப்படையில் விவரிக்கிற ஒரு பாட அலகாக அல்லது அந்த பாட விதானங்கள்ல வந்து சேர்க்கப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குதுன்றதை வந்து கல்வி அமைச்சு வந்து புரிந்து கொள்ளுமாக இருந்தால் அல்லது அந்த விழிப்புணர்வு வந்து அவர்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அது அவசியம் என்றது வந்து காலத்தின் கட்டாயம். இப்ப அது மாற்றப்பட வேண்டியது. ஆனா அதை வந்து மீளமைக்கிறதும் திருத்த வேண்டிய பொறுப்பும் வந்து கல்வி அமைச்சோட கைகளில் தான் இருக்குது. நிகழ்கால செயற்பாட்டு நீரோட்டத்தின் அடிப்படையில் வந்து கல்வி அமைச்சு வந்து இந்த பாடப்புத்தகத்துடைய பாடவிதான ஏற்பாட்டை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுன்றது உணர்ந்து கொள்ளணும். உண்மையாக ஃபௌமியா சொன்னது மாதிரி அதிகாரங்கள் வந்து எப்பயுமே வந்து உச்சகட்டத்தில் இருந்து தான் வருகுது. ஸோ அந்த அதிகார பிரயோகங்கள் அல்லது அந்த அதிகாரத்து பாவனையில் இருக்கிற ஆக்கள் வந்து தீர்மானத்தை எடுக்கிற தன்மையில வந்து உண்மையாகவே வந்து பெண்கள் வந்து ஒரு குறைந்த மட்ட பங்களிப்பு தான், அதாவது குறைந்தளவான வீதத்தான பங்களிப்பு தான் சொல்றாங்க. ஸோ பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் வந்து அப்படியான தீர்மானங்களை எடுக்கிற மட்டங்கள்ல வந்து அதிகரிக்கப்படுமாக இருந்தால் இப்படியான விடயங்கள்ல வந்து மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக. நன்றி ரணிதா மயூரன். நிச்சயமாக ஒரு நல்ல கருத்து. பொதுவாக நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம், பெண்களை பாதுகாத்து, அந்த பாதுகாப்பு என்பது கூட எவ்வாறான ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சம உரிமையை பெற்றுக் கொடுத்து அவர்களை வலுவூட்ட வேண்டும். இவ்வாறான விடயங்கள் எல்லாமே கல்வி என்ற ஒரு திட்டத்தின் ஊடாகத்தான் மிகச் சரியான பாதையில் செல்ல முடியும் என்பதை வலியுறுத்தி இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்து கொண்ட அனுஷானி அலகராஜா, பாலின சமத்துவ ஆய்வாளர், சமூக செயற்பாட்டாளர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டத்தரணி ரணிதா மயூரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி ஃபௌமியா ஷரீப், பெண்கள் உரிமைகள் செயற்பாட்டாளர், கிழக்கு மாகாணம், எங்களோடு இணைந்து கொண்டு இன்று கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. திரு வி வீரசிங்கம், பெண் உரிமைகள் தொடர்பான ஆலோசகர், உங்களுடைய கருத்துக்கும் எங்களுடைய நன்றி. அதுபோல் என்னோடு இணைந்திருந்த ஊடகவியலாளர் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜ்கிருஷ்ணா அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய எதிரொலியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு மக்களுக்கான பிரச்சனையோடு இன்னும் ஒரு எதிரொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.